நீட் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னீர்கள். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை நீட்டை தமிழ்நாட்டிற்கு அனுமதிக்கவில்லை. அவங்க ஆட்சியில் எல்லாமே ஊழல், பாலங்கள் விழும், பாராளுமன்றம். ஆனா இலங்கை மீனவர்கள் பிரச்சனைன்னா இன்னும் கண்ணை முடிக்குவாங்க, காதை பொத்திக்குவாங்க. கொள்கைகளை ஏற்ற பிறகு இப்பொழுது எதற்காக புதிய கல்வி கொள்கை, இதுல இந்தி வருகிறது, சமஸ்கிருதம் வருகிறது, இது தேவையா என்ற கேள்வி எழுகிறது. மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவம், ஜனநாயகத்துடைய மாண்புகள், இதையெல்லாம் தொடர்ந்து பாஜக அரசு சிதைத்து வருகிறது. அதனுடைய ஒன்றுதான் இப்பொழுது புதிய கல்விக் கொள்கையில் PMST என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே கையொப்பமிட்டால், இந்த ஒப்பந்தத்திற்கு வந்தால் நாங்கள் கொடுக்க வேண்டிய 60% தொகை, உரிமை தொகையை கொடுப்போம் கல்விக்கானது, இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று அடாவடி செய்கிறது ஒன்றிய அரசு. அதே கல்வித்துறை அமைச்சர் பிரதான் அவர்கள் இன்று எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம் கூட்டாட்சி தத்துவம் இந்த தேசத்தில் இருக்கிறதா இல்லையா, ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா, எதற்காக நாங்கள் இந்த PMST திட்டத்தில் இணைய வேண்டும்? ஏற்கனவே GST இணைய வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மையார் ஜெயலலிதா இணையவில்லை. உதயமின் திட்டத்தில் இணைய வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மையார் ஜெயலலிதா இணையவில்லை. அதற்கு பிறகு நீட் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னீர்கள். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை நீட்டை தமிழ்நாட்டிற்கு அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா இணையவில்லை. உதயமின் திட்டத்தில் இணைய வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மையார் ஜெயலலிதா இணையவில்லை. அதற்கு பிறகு நீட் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னீர்கள். அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை நீட்டை தமிழ்நாட்டிற்கு அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு எல்லாவற்றிலும் கையொப்பமிட்டார்கள். ஆனா தமிழ்நாட்டுடைய நிலை என்ன? GST-யை ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டோம். இப்போது 20,000 கோடி நாம் GST செலுத்துகிற வருடத்திற்கு. நம்முடைய பங்களிப்பு என்ன கொடுக்கிறார்கள் ஒன்றிய அரசு? உதயமின் திட்டத்திலே கையொப்பமிட்டோம். உதயமின் திட்டம் இப்போது மின்சார வாரியமே ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் போய்விட்டது. எப்படி விலையை, டாரிஃப், மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது. நீட் தேர்வு, இப்படி பல உரிமைகளை விட்டுக் கொடுத்த பிறகும் இப்பொழுது நீங்கள் PMST-யில் இணைய வேண்டும் என்றால் எப்படி இணைய முடியும்? அடுத்த தலைமுறை மாணவருடைய நிலைமை என்ன ஆவது? இதையெல்லாம் நிதானமாக நீதியரசர் முருகேசன் தலைமையில கமிட்டி அமைத்து இது தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல என்று நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கையொப்பமிடவில்லை என்றால், நாங்கள் அந்த பணத்தை கொடுக்க மாட்டோம் என்றால் இதில் என்ன நியாயம் இருக்கிறது? 15,000 ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை. 20 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை போல் நாம் பல்கலைக்கழகங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கலாம். ஆனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை இந்தியாவிற்குள் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தால், PMST திட்டத்தால் அனுமதிப்பது எந்த விதத்தில் நியாயம்? நம்முடைய கல்வியாளர்கள் தான் வெளிநாடுகளில் இன்றும் லெக்சரர்களாக, ப்ரொஃபசர்களாக இருக்கிறார்கள். ஆகவே மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய வேண்டியமோ, அடுத்த தலைமுறையை கேள்விக்குறியாக்க முடியுமா செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடந்திருக்கு. மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. இலங்கை மீனவர்களா தமிழர்களா? தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் மத்திய அரசு எந்த ஒரு அழுத்தம் குற்றச்சாட்டு. அவர்கள் குஜராத் தான் அவருக்கு தெரிஞ்ச மாநிலம். கடல் பரப்புல குஜராத்தி மீனவர்களுக்குன்னா உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்க போவாரு, வெளியுறவுத்துறை செயலாளர் போவாரு. ஆனா இலங்கை மீனவர்கள் பிரச்சனைன்னா இன்னும் கண்ணை முடிக்குவாங்க, காதை பொத்திக்குவாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கடல் தாமரை மாநாட்டில் ராமேஸ்வரத்தில்
சுஷ்மா சுவராஜ் அவர்கள் கலந்து கொண்டார். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பிரதமரானால் ஒரு மீனவர் இறக்க மாட்டார், ஒரு மீனவருடைய படகு பறிமுதல் செய்யப்படாது, ஒரு மீனவருடைய வலை பறிக்கப்படாது, நாங்கள் நேவியை கோஸ்ட் கார்டை சர்வதேச எல்லையை நிறுத்துவோம் சொன்னாங்க. நிறுத்தினாங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள், இலங்கை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறார்கள். மீனவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் மாண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது? ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நியாயமா? தொடர்ந்து மோடியுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. சமீபமா இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், நடிகைகளுடைய பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக பெண்களோட பாதுகாப்பு பல முறை நரேந்திர மோடி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசி வருகிறார். செங்கோட்டையில கொடியேற்றவுடன் அவர் பேசும் உரையில எல்லா உரையிலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறார். இப்போது பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கிறது? நிருபயா என்ற பெண்மணியை பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனால் அன்னை சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் தனியாக ஆம்புலன்ஸ் விமானத்தை வர வைத்து உலக புகழ்பெற்ற சிங்கப்பூரில் மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் அவர்களுக்கு மருத்துவம் அளித்தார்கள். ஆனால் உடல் ஒத்துழைக்காமல் அந்த பெண்மணி இறந்து விட்டார், நிர்பயா. அந்த பிரேதத்தை டெல்லி விமான நிலையத்தில் தனி விமானத்தில் கொண்டு வரும்போது அந்த பிரேதத்தை வாங்குவதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் இந்த தேசத்தின் பிரதமர் அங்கு சென்றார், அன்னை சோனியா காந்தி சென்றார், அந்த வீட்டிற்கு தலைவர் ராகுல் காந்தி சென்றார். அந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று அறிவித்தார், இன்று வரை செய்து வருகிறார். ஆனால் என்ன சொன்னார்கள் இவர்கள்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எங்க பார்த்தாலும் பரப்புரையில் இறங்கினார்கள். ஆனால் இப்பொழுது 10 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று மோடி அரசுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. நம்பிதான் வெளிநாட்டு முதலீட்டால கொண்டு வரப்படுறது, சுற்றுலா போய் மக்களை ஏமாற்ற தமிழ் உத்தரப்பிரதேசக்கு எதனா கொண்டு வர சொல்லுங்களா பாப்போம். ஹரியானாவில் அவங்க ஆட்சி தானே கொண்டு வர சொல்லுங்க பாப்போம். பாஜக மாநிலங்களில கொண்டு வர சொல்லுங்க முதலீட. தமிழ்நாட்டுக்கு ஏன் வருகிறார்கள் என்றால் இங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. தொழிற்சாலைகள் அமைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டுமில்லை, அந்நிய செலவாணியை மீட்டெடுக்கின்ற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. மோடியால் இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சரால் வருகிறது. தேங்க்யூ. 133 அடியில் கன்னியாகுமரியில கடலிலே வைத்திருக்கிறார் ஐயன் திருவள்ளுவர் சிலையை. எத்தனை புயல் வந்திருக்கிறது, எத்தனை சூறாவளி வந்திருக்கிறது, சுனாமி வந்திருக்கிறது. திருவள்ளுவர் சிலையை அசைக்க முடிகிறதா? தொட்டு பார்க்க முடிகிறதா? கம்பீரமாக நிற்கிறது. ஏனென்றால் இங்கு நல்லாட்சிகள் நடைபெற்றன. ஆனால் மோடி அவர்கள் இவருடைய ஆட்சியும் விழும். புதிய பாராளுமன்ற கட்டிடம் அவங்க ஆட்சியில் எல்லாமே ஊழல். பாலங்கள் விழும், பாராளுமன்றம் ஒழுகும், தண்ணீரில் மிதக்கும். சத்ரபதி சிவாஜி சிலை 6 மாதங்கள் கூட நிற்காது. 500 கோடிக்கு அதுல முதலீடு.